அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குளிப்பு கடமையான நிலையில இந்த 4 விஷயங்கள செய்யாதீர்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. 1வது நோன்பு வைப்பது. 2வது தொழுகை. நம்ம குளிப்பு கடமையான நிலையில இருக்கும்போது ஃபர்லு, நஃபில், சுன்னத் அப்படின்னு எந்த நோன்பையும், தொழுகையையும் நிறைவேற்றக்கூடாது. மீறி நம்ம செஞ்சாலும் அந்த தொழுகையும், நோன்பும் ஏற்றுக்கொள்ளப்படாது. 3வது குளிப்பு கடமையான நிலையில கஅபாவ தவாப் செய்யக்கூடாது. தவாப் செய்றத தவிர மற்ற எல்லா ஹஜ்ஜோட காரியத்தையும் அவங்க செஞ்சுக்கலாம். 4வது கணவன், மனைவி சேரக்கூடாது. இது குறித்து அல்லாஹ் தஆலாவே குர்ஆன்ல மாதவிடாயின் போது பெண்களை விட்டும் விலகி இருங்கள். அவர்கள் தூய்மையாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். எனவே கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.